குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ரொம்ப யூனிக்காக இருக்கணும், கியூலியராக இருக்கணும் இந்த ரோல்னு எனக்கு ஆசைப்படுவேன். எப்போவுமே நான் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். தெலுங்குவே தெரியாமல் நான் தெலுங்கு படத்தில் நடிக்கணுமா? நல்லா இருக்கே. இப்போ நம்ம ஒரு பயம் இருக்கும், இன்னும் நம்ம டைட்டில் நம்ம பேர் கேரக்டர் டைட்டில்லே வருது, அப்படி இது கரெக்டாக இருக்குமா, அந்த பயம் எனக்கு சுத்தமாகவே கிடையாது. அதான் செல்லதுரை அப்படிப்பட்ட ஆள். ஓல்ட் ஸ்கூலில் வந்து ஓல்ட் ஸ்கூல்னு சொல்ல முடியாது. தட் இஸ் தி பியோர் ஃபார்ம் ஆஃப் என்ன சொல்கிறது. அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரெண்டு பெண்களை மையமாக வச்சு சொல்லுவார். ஏதோ அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் வைக்கும் போதெல்லாம் எனக்கு பயம், என்னால் நடிக்கவே முடியாது அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ராவாக எடுக்கிற ஆள் சார். யோகி பாபு இல்லாத ஒரு படம் இப்போ இல்லை, ஆனால் யோகி பாபு சாரை பார்க்காத ஒரு வகையில் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. இப்போ அவர் அப்படி சொல்றாருன்னா நம்மளை நம்புறாருன்னு அர்த்தம். அவர் நம்மளை நம்புறாருன்றப்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும்ல, அந்த கான்ஃபிடன்ஸோட ஓடிட்டு இருக்கேன். தமிழா யோர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா கோழி பண்ணை செல்லதுரை டீம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ், ஹீரோவா முதல் படம். ஸோ இந்த அனுபவம் எப்படி இருக்கு சார்? புதுசா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் திருப்தியா இருந்துச்சு. ரொம்ப திருப்தியான ஒரு அனுபவம் தான் கோழி பண்ணை செல்லதுரை. ஈகரா வெயிட்டிங். அந்த திருப்தி வந்து ஆடியன்ஸா ஆவாங்கன்ற நம்பிக்கையோட செப்டம்பர் 20 நோக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் ஜோ வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த கேரக்டர் வந்து எல்லா கேங்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ரூல்ஸ் ராமானுஜம். ஸோ இந்த கேரக்டர் எப்படி கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த கேரக்டர் வந்து எல்லார் குடும்பத்திலயுமே அப்படி ஒருத்தர் இருப்பாரு. ஃபேமிலி தான் எல்லாமேன்ட்டு ஓடுற ஆல்பம். அவனுக்கு இப்போ ஒண்ணுமே இப்போ ரீசெண்டா நீயா நான் ஒரு ஷோல கூட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அவருக்கு சொல்ல தரல என்ன வேணும்ட்டு. அப்படி ஒருத்தர் இருப்பார்ல, அவரு தான் எனக்கு கோழி பண்ணை செல்லதுரையா தோணுது. ஸோ உங்களுக்கு வந்து இரவு நிழலுக்கு அப்புறம் வந்து தியேட்ரிக்கலாக லீட் ரோலில் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஸோ இந்த கேப் இருக்குல்ல, ஸோ இந்த கேப் எதனால் ஆச்சு? இந்த கேப் வந்து ஃபஸ்ட்டு 2 படம் வந்து நான் தெலுங்கு படம் பண்ணேன் நடுவில். அதுவே ஒரு 6 months ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம படம் வந்து ப்ராசஸ் ஷூட் ஒரு 30 days இருக்கும். அந்த படம் முடிஞ்சு டப்பிங்க்கு அப்புறம் டப்பிங் பண்ணி படம் ரிலீஸ் ப்ரமோஷன் வந்துடும். ஸோ அந்த ப்ரமோஷன்லேயே இன்னொரு படம் வந்துருச்சு. அந்த படம் பண்ணி போகும்போது 2 படம் தெலுங்கு படம் பண்ணோம். ஏன்னா சிலக்கம்மாவா வந்து அந்த கேரக்டர் வந்து இரவுகளில் தெலுங்கு பொண்ணு இல்லையா. ஸோ அதனால அந்த படம் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பயங்கர சேலஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு சேலஞ்ச் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் எடுத்து பண்ணணும், ரொம்ப யூனிக்காக இருக்கணும், கியூலியராக இருக்கணும் இந்த ரோல்னு எனக்கு ஆசைப்படுவேன். எப்போவுமே நான் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு அப்போ வந்து சேலஞ்ச் என்னன்னா, தெலுங்குவே தெரியாமல் நான் தெலுங்கு படத்தில் நடிக்கணுமா? நல்லா இருக்கே, சேலஞ்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு கற்றுக்கிட்டு அந்த படம் நடித்தேன். ஸோ நடித்து 2 படம் வெளியில் வந்துருச்சு. ரொம்ப நல்லா பேர் எனக்கு வந்துச்சு. ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க பயங்கரமாக நடிக்கிறாங்கன்ற ஒரு பேர் எனக்கு அங்கேயும் வந்துடுச்சு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. பட் வந்து கட் பண்ணி இங்கே வந்தா யாருங்க நீங்கள் அப்படி கேட்குறாங்க. அப்படி ஆயிடுச்சு. டக்குன்னு என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, எந்த படமும் வரலையா, நடிக்கலையா அப்படி கேட்டாங்க. நான் வந்து யோசிக்கிறேன், ஐயோ இப்படி வேற ஒன்று நினைப்பாங்கல்ல, இதை நான் மறந்துட்டேன். அப்படி ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் நான் வந்து பேசிக்காகவே ரொம்ப பேஷன்ஸ் எனக்கு ஜாஸ்தியா. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப யூனிக்காக நடிக்கணும்னு நினைக்கிறதுனால அந்த மாதிரி ரோல்ஸ் வரும். ஒரு கதையில் வந்து என் கேரக்டர் ஏதாவது ஒரு திருப்பமாக இருந்ததுன்னா அதுதான் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் ஆடியன்ஸ்க்கு மைண்டில். இல்லைன்னா என்ன கேரக்டர் வந்து சும்மா போச்சு, வந்தது, சிரிச்சது, பேசுது, போச்சு, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்குன்றதுல நான் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்ததுனால ஓவராக வெயிட் பண்ணிட்டேன். ஸோ இடிமுழக்கம்ல வந்து நீங்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணீங்க. ஸோ அங்கே ரிஜெக்ட் ஆகி அந்த வாய்ப்பு இங்கே கோழி பண்ணை செல்லதுரைக்கு இப்படி மாறிச்சு. நாட் லைக் ஆடிஷன். சார் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னார். பட் சாரை மீட் தான் பண்ணேன். மீட் பண்ணும்போது நான் அப்போ கொஞ்சம் குண்டாக இருந்தேன், இரவு டைம் அது. ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் உடற்பயிற்சிலாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சார் அட்வைஸ் பண்ணியிருந்தார். சரி, ஓகே, நான் அதை வந்து ஒரு சாக்காக எடுத்துகிட்டு ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஜிம் எல்லாம் போய் நிறைய ஜிம் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் கொஞ்ச நாள், 2-3. ஸோ அப்போல்லாம் அந்த டைம் தான். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ, ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால அது எனக்கு கிடைக்கல. நான் ஃபீல் பண்ணேன், ஐயோ சார் படம் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சுது, ஓகே கிட்ட ஏதோ ஒன்று அந்த கேரக்டருக்கு செட் ஆகலன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரே அதை மைண்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு பார்த்தீங்களா. அதுதான் அவரோட பெரிய விஷயமா எனக்கு பட்டுச்சு. என்ன லேர்ன் பண்ணோம் அவங்ககிட்ட இருந்து அப்படி தோணுச்சு.
ஸோ யா அது பயங்கர ஒரு லக் எனக்கு. அண்ட் அகெயின் நான் வந்து ஏகன் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு முன்னாடியே தெரியும் இவர். நாங்கள் லைக் ரூட்டடாக வந்து ரூட்லேருந்தே நாங்கள் ஒன்றாங்க வளர்ந்தோம். ஒரே ஸ்டார்டிங் நாங்கள் எங்களுக்குன்ற மாதிரி நானும் பிளாக் ஷீப் இவரும் பிளாக் ஷீப்பில் இருந்தார். ஸோ நானும் வந்து பவி டீச்சர்னு யூடியூப்பில் ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்து டிஜிட்டலாக வந்தேன். இவரும் வந்து கனால பண்ணி டிஜிட்டலாக வந்தார். நிறைய பண்ணியிருக்காரு, ஆங்கர் பண்ணியிருக்காரு. இது பண்ணாத வேலையே இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அவ்வளோ டேலண்டட் பர்சன். ஸோ இவரு கூட நடிச்சதுன்றது பயங்கரமான ஒரு லக்கியான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ரிலீஸ் பேஸில் இதுதான் முதல் படம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அமையும்? இல்லை அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம்ல, இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சா. ஏன்னா பட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கிற எங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கும், நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக படம் இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க சொன்ன மாதிரி சும்மா வந்துட்டு வந்தாங்க சிரித்தாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கே நின்று பேசுதா, அந்த கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக்குதா அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணோம். லைக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், டிக்டாக், மியூசிக்கலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கவர் சாங், ஆல்பம், ஷார்ட் ஃபிலிம்னு பண்ணி நம்ம ஒரு பெரிய திரையில் வரப்போகிறோம் அப்படிங்கிறது சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துலலாம் நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப நார்மலான பொண்ணு ஒரு தேட்டருக்கு வரப்போகிறேன் அப்படிங்கும் போதே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. சொல்லப்போனால் எல்லாரையுமே ப்ரௌட் ஆக்கிறதுக்கு எனக்கு ஒரு இது. ஏன்னா நான் வந்துட்டு சல்லியர்கள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய கேப் 2.5 years ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில். ஒரு படம் பண்ண போகிறோங்கிற போது ஒரு நிறைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேப் அந்த டைமில் நம்ம ஃபீல் பண்ணுற ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, எங்கே படமே வரல, படம் பண்ணேன்னு சொன்னேன், லீடாக பண்ணேன்னு சொன்னேன், அது சொன்னேன் இது சொன்னேன், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அந்த டைமில் டிப்ரெஷன் பீரியட்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ரோல் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப யதார்த்தமான இயல்பான உங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடிய அந்த மாதிரி ஒரு ரோல் வந்திருக்குங்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி ஏகன் கூடயும் சரி, பிரிகிடா கூடயும் சரி, எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம், ஏன்னா இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லைக் இவங்க வந்துட்டு ஆல்ரெடி அந்த மீடியா, அந்த லைட்டு, எல்லா கேமராலேருந்து எல்லாத்தையுமே அதிகமாக பார்த்து வளர்ந்தவங்க. இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லைக் எப்படியும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, கனெக்ட் பண்ணிக்க முடியாதுன்னு ரொம்ப பயந்தேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஐயோ நான் வந்து அஃப்கோர்ஸ் ஒர்க் பேஸ்டாக பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இங்க இருக்கிறது வேற அங்க இருக்கிறது வேற. இப்பதான் வந்து பண்ணுவாங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். இப்பதான் முழுசா இல்லை எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு சினிமாவை பார்க்குறேன்னா நான் இங்கே இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை இதெல்லாம், அதனால எனக்கு அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. அப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு கம்ஃபர்டபுள் கொடுத்த ஆட்களில் முக்கியமான ஆட்களே இவங்க 2 பேர் தான். அந்த இடத்துல உடைச்சிட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். என்னால் அந்த கதாபாத்திரத்தை இன்னும் கனெக்ட் பண்ணிட்டு பண்ண முடிஞ்சுது. சீனு ராமசாமி சாரோட கதாபாத்திரங்களில் கதாபாத்திரங்களோட பேர் தான் வந்து படத்தோட டைட்டிலாகவே இருந்துச்சு. ஸோ உங்களோட பேர் தான் இந்த படத்துலையும் டைட்டிலாக இருக்குது. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அது ஃபர்ஸ்ட் படத்தை கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே. இப்போ நம்ம ஒரு பயம் இருக்கும், இன்னும் நம்ம டைட்டிலில் நம்ம பேர் கேரக்டர் டைட்டில்லே வருது, அப்படி இது கரெக்டாக இருக்குமா, அந்த பயம் எனக்கு சுத்தமாகவே கிடையாது. ஏன்னா செல்லதுரை அப்படிப்பட்ட ஆள். படத்தில் இந்த கோழி பண்ண செல்லதுரைன்னு ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிடும், ஓகே செல்லதுரையோட லைஃப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது. அந்த லைஃப் ரொம்ப அழகான லைஃப், நிறைய கஷ்டங்களை பார்த்த லைஃப். கஷ்டங்களுக்கு அப்புறம் அவன் படம் முடியும் போது எல்லாருக்கும் தோணும், இப்போ அவன் செட்டில் ஆவானா மாட்டானான்ற ஒரு ஏக்கம் வந்து ஆடியன்ஸ்க்கும் வரக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஸோ அந்த கதையின் மேல் நமக்கு இருக்கும்ல, ஓகே ஆமா இது உண்மையிலே இது செல்லதுரை சுற்றி தான் போகுது அப்படின்னு நமக்கு ஒன்று ஃபீல் ஆகும்ல. அதனால அந்த டைட்டில் ரொம்ப கன்வின்சிங்காக தான் இருக்குன்றது தான். ஸோ இந்த படம் முழுக்க தேனியில் ஷூட் பண்ணாங்க, ஒரே ஷெடியூலாக போனாங்க சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் எப்படி இருந்தது? ஒரே ஷெடியூல்ல போனது எனக்கு ப்ரெஷரா ஃபீல் ஆகல, சந்தோஷமா தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ ஷெடியூல் ஒரு 10 நாள் அப்புறம் வீட்டுக்கு போ, மறுபடியும் 10 நாள் அப்புறம் வீட்டுக்கு போன்னு வச்சிருந்தா கூட என்னால இந்த அளவுக்கு ஒண்ணு கொடுத்துருக்க முடியுமான்னு தெரியல. அந்த ஒரு 40 நாள் நாங்க எல்லாருமே அங்கேயே இருந்து ஷூட்ல ஒன்னா இருந்து, ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா வெளில சாப்பிட போறது, படத்துக்கு போறது, இப்படி இருந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வர 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 அது சீன்ல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்படி ஆக 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 படம் இன்னும் அழகா வந்துச்சு. எங்களை மாதிரி பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு கண்டினியூஸாக ஸ்கெடியூல் இருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். எங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம
இன்னும் நம்ம ஸ்க்ரீனில் எக்ஸ்பிரஸ் ஆகும், இன்னும் தெரியும், இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணுவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை தான். என்ன பெரிய விஷயம்னா, இருந்தது 1 மாசம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு 5 மாசம் சும்மா இருந்திருப்பேன். கரெக்டா அந்த 1 மாசம் ஃபோன் பண்ணி என்ன ரொம்ப பிஸியா இருக்க பாருன்னு ஒரு கால் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தா. அப்புறமா அப்படியே ஓகே ஆமா இல்ல நான் பிஸியா தான் இருக்கேன், ஆமா நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படி சொன்னா நல்லா இருந்துச்சு. நிஜமாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த படம் வந்து முழுக்க தேனியில் மட்டும் எடுக்கப்பட்டது. ஸோ அந்த மக்களோட ஒரு வாழ்வாதாரத்துக்குள்ளே நீங்கள் இருந்து படம் பண்ணுறீங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தேனி ரோசா ரொம்ப ஸ்வீட்டான ஊருங்க. அதான் சொல்றேன், எனக்கு 40 நாள் ஷூட் முடிஞ்சிட்டு எனக்கு சென்னை வரவே தோணலை. அங்கே இருக்க மக்களுக்கு அந்த ஊரில் எப்படின்னா, இன்னைக்கு இப்போ நாங்கள் ஷூட் போகும்போது 2 படம் போயிட்டுருச்சு. நம்மளும் போயிட்டுருச்சு, கருடனும் போயிட்டு இருந்துச்சு. 2 படம் ஷூட் போகுது, 2 படம் எங்கெங்க லொக்கேஷன் போகுது, 2 படத்துல எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அங்கே எத்தனை வண்டி போது அந்த ஊர்ல இருக்க காமன்னா இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அப்படி தெரியும் போது இப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு 5 நாள் முடிஞ்சு பரிச்சயம் ஆயிடுச்சு. இவரு தான் அந்த படத்தில் நடிக்கிறாரு, இவரு தான் அந்த படத்தில் நடிக்கிறாரு. நான் சும்மா இப்போ ஹோட்டல்ல இருந்து நடந்து போறோம், வெளியே ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் அப்படின்னா போற வழியில இருக்கவங்களே என்கிட்ட பேசுவாங்க, எப்படி போச்சு இன்னைக்கு ஷூட்டிங், என்ன எடுத்தாங்க, என்ன இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இப்போ சென்னையில இருக்க ஷூட்டிங்லாம் தான் ஷூட் நடக்கும்போது போட்டோ எடுக்கிறது கேட்கலாம், அந்த அவங்களுக்குலாம் அது தோணவே இல்லை. அவங்க நார்மலா பேசுறாங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட, எங்க சாப்பிட போய் வீட்டுக்கு வாங்க, வெளில ஹோட்டல்ல சாப்பிட்டா கெட்டு உடம்புக்கு என்ன வருதுன்னு சொல்லி அடுத்து சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. வீட்டுக்கு வாங்கங்கிறத தாண்டி உள்ள போய் ஃபேன் போட்டு நீயே போய் உட்காந்துக்கோமா, தண்ணி இருக்குமா போய் எடுத்து குடிச்சுக்கோமா. ஷூட் இப்போ ரோட்ல ஏதாச்சும் சீக்வன்ஸ் எடுக்கும் போது வெயில் அதிகமா இருக்கு, லைட் ஏதாச்சும் மாத்திட்டு இருக்காங்க இல்ல ஏதாச்சும் பண்றாங்கன்னா அப்ப யாரு விடுந்து வாங்க உள்ள உட்கார வைப்பாங்க, தண்ணி ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ரீனிவாச ராமசாமி சாரோட பெண் கதாபாத்திரம் வந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும். ஸோ செந்தாமரை செல்வியா நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இது? சொல்லும் போதே அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா ஜாலியா இருக்கு. நிஜமா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்றேன். வெரி ப்ரவுட். எனக்கு வந்து செந்தாமரை செல்வியா வந்து என்ன சார் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு. ஏன்னா அதுவே பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த கேரக்டர் வந்து அவருக்கு வந்து ஈவன் தமன்னா அவங்களா இருக்கட்டும், தர்மதுரையா இருக்கட்டும், எல்லாருமே ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹோல்டு வந்து இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க எல்லாருக்குமே அந்த படத்துல வந்து கேரக்டர் பிடிக்காதவங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு நடுவில் இந்த படத்துல இந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்கா தாமரைக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு படத்துல. ஸோ அதுக்கு நான் செலக்டடா நான் வந்து டிசர்வ்லான்ற ஒரு விஷயமே முதல்ல பெரிய விஷயமா இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஃபீல் லைக் பறக்கிற மாதிரி இருந்தது எனக்கு வந்து நான் செலக்ட் ஆன உடனே. தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குநர்கள் படங்களையும் நடிச்சிருக்கீங்க. பாத்திமன் சாராக இருக்கட்டும் சரி, ஸ்ரீராமசாமி இருக்கட்டும். அதாவது நீங்கள் ஃப்ரேமில் இருப்பீங்க. ஸோ அவங்க உங்களோட சீன் எடுக்க போகிறாங்க, அவங்க மானிட்டரில் நிற்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும்ல, ஆக நம்ம கரெக்டாக நிற்கிறோமா, கரெக்டாக பேச போகிறோமா அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும்ல. இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சா? இல்லை ஆக்சுவலாக வந்து அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லவே முடியாது. ஏன்னா பார்த்திபன் சாருக்கு வந்து அவரோட ஸ்டைல் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டு அண்ட் சாரோட ஸ்டைல் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். 2 பேருக்குமே காமன் பாயிண்ட்டாக வந்து சொல்ல முடியாது. எல்லா டைரக்டர்கிட்டையுமே ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எந்த படம் பண்ணாலும், எந்த கேரக்டர் பண்ணாலும், எந்த படத்துக்கு நம்ம போனாலும் முதல் படம் மாதிரி ஈவன் ஒரு 10 படம் பண்ணால் கூட ஒரு 14வது படம் வந்து புது படம் மாதிரி தான் இருக்கும். நான் கேரக்டர் புதுசு, எல்லாமே புதுசு. நம்மளை டிஃப்ரெண்ட்டாக வந்து உருவாக்கிக்கணும்ல. அங்கே ஒன்று வேற ஒன்றா நம்ம மாறணும் கேமரா முன்னாடி. அதுவே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க். அண்ட் மைண்ட் அண்ட் பாடி அண்ட் சோல் எல்லாம் அதுலேயே இருக்கும். ஸோ அந்த கான்ஷியஸ்னஸோட இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஆள் வந்து நம்ம கேமரா பிஹைண்ட் த கேமரா இருந்தாலும் நம்ம அதை ஆடியன்ஸாக எடுத்துக்கிட்டு நடிக்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணுன்றது தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக. ஸோ அப்படியும் இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிறது டைரக்டர் இருக்கிறது, அவர் ஆக்ஷன் சொல்லும் போது நடிக்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேருமே வந்து நான் வந்து 2 பேருமே வந்து ஓல்ட் ஸ்கூல். ஸோ ஓல்ட் ஸ்கூலில் வந்து ஓல்ட் ஸ்கூல்னு சொல்லிட முடியாது. தட் இஸ் தி பியோர் ஃபார்ம் ஆஃப் என்ன சொல்கிறது, ஃபிலிம் மேக்கிங்கும் பேஷனையும் அவ்வளோ லைவாக எடுக்கிறதையும் வந்து அங்கேருந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளெலாம் கற்றுட்ருக்கோம். ஸோ அப்படின்றப்போ அவரோட டைரக்ஷன்லாம் ஓகே, இந்த மாதிரி இவ்வளோ பழைய ஆட்களுக்கும் சரி இப்போ இருக்க நியூ ஜென்ரேஷனுக்கும் சேர்த்தா மாதிரியான ஃபேஸ் வேல்யூ ஒரு முகமும் நம்மக்கிட்ட இருக்குது போல இருக்குது அப்படின்றது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் வந்து அண்ணன் தங்கச்சி கதையை மையப்படுத்தி தான் இருக்குது. ஸோ கதையில் முக்கியமாக இருக்கக்கூடிய கருவில் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு ஸ்ரீராமசாமி சார் உங்கள்கிட்ட சொல்லும்போது எப்படி இருந்தது? ஐ ஃபீல் வெரி ஹாப்பி.
ஏன்னா என்னால் அது அந்த ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ் நான் தேடி கண்டுபிடிக்கணும், ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அவரோட படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்துருவோம், ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். இன்னொன்று முக்கியமாக சொல்ல போனோம்னா அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு 2 பெண்களை மையமாக வச்சு சொல்லுவார். ஏதோ அந்த இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மீனிங் கொடுக்கும் அந்த படத்துக்கு, அந்த மாதிரி இருக்கும். அதில் நானும் இருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே லைஃப்பில் வந்துட்டு நம்ம லைஃப்பை கடந்து வரும்போது ஒரு ஆள் தான் இருப்பாங்க, லவ்வராக ஒருத்தவங்க தான் வருவாங்க, ஒய்ஃபை இவங்க தான் இருப்பாங்க, அப்போல்லாம் இல்லை. எல்லாருக்குமே ஏதோ ஒரு ட்ராபேக் வந்து ஏதோ இதில் தோற்று அதில் வரவங்க இருப்பாங்க, அதில் தோற்று அந்த மாதிரி வர்றது, அது எல்லாத்தையுமே படமாக காட்டுற ஒரு ஆளோட படத்தில் வந்துட்டு நான் நடிச்சிருக்கேங்கிறதுக்கு சினிமா சாருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். இன்னொன்று, இந்த படத்தில் நான் மெயினாக ஒரு கதை நம்மளை சுற்றி வருதுங்க, அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது நடிகன் ஆகணுங்கிற ஆசை இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆசை நம்மளை சுற்றி வருதுங்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயம். சார் சொன்னீங்க, அவங்கள்ட்ட கேட்ட மாதிரி சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் வைக்கும் போதெல்லாம் எனக்கு பயம், என்னாலாம் நடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ராவாக எடுக்கிற ஆள் சார். சீனு சார் வந்துட்டு ரொம்ப யதார்த்தமான ஆட்களை வச்சு ரொம்ப எளிமையாக எவ்வளோ ராவாக படத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குற ஆள். நான்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் எப்படி போய் நின்னேன்னா, காஸ்டியூம் கொடுத்துட்டாங்க, அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு லைட்டாக ஒரு பட்டு டிங்கரிங்லாம் பண்ணி போய் நிற்கிறேன். வாமா அப்படின்னு சொல்லிட்டு, யார் இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பண்ணது, மூஞ்சி கழுவிட்டு வாங்க போங்க, தலையில் என்ன எடுத்துருவாங்க, தலையை நல்லா வழிச்சு பின்னி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவின மூஞ்சோட நடித்த படம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சினிமாவை பார்த்துட்டு ஒரு டச்சப் ஆள் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு மேக்கப் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். ஆமாம், அந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். மூஞ்சி கழுவிட்டு வாமா அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. சொல்ல போனோன்னா அங்கே இருந்த ஒரு நாளும் நான் வந்துட்டு அந்த ஜெயசுதாவாக என் கேரக்டர் பண்ண ஒரு நாளும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு நாளும் எனக்கு டேக் வைக்கும் போது ஆக்ஷன் ரோல்னு சொல்லும் போதெல்லாம் ஓகே நம்ம வந்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் அண்ணன் ரோலாக பண்ணவங்க எனக்கு இன்னும் கம்ஃபர்ட் கொடுத்தாங்க அந்த இடத்துல. ஏன்னா நம்ம என்னதான் படம் பண்ணாலும் நம்ம நடிச்சுட்டு போயிடுவோம், ஆனால் அந்த ஃபீலை இன்னும் கொடுக்கணும்ல. உண்மையாகவே அவங்க வந்து ஜெயசுதாவை தங்கச்சியாக ஏற்றுக்கணும், உண்மையாகவே செல்லதுரையை வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆளாக ஏற்றுக்கணும். அந்த மாதிரி இன்னும் அந்த ஃபீல் கொடுக்கறதுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்தால் தான் முடியும். அந்த மாதிரி மேபி அந்த படத்தில் நடித்ததுனாலையா, அந்த ரோல் நாங்கள் பண்ணதுனாலையா என்னன்னு தெரில, எங்களுக்கு உண்மையிலே அந்த பாண்ட் வந்து நான் அண்ணங்கிறதும் அவங்க பாப்பாங்கிறதும் இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்கே இந்த இடத்துல வந்துட்டு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நல்லா இருக்கும். ஸோ கதையில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் யோகி பாபு சார் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த பெரியப்பா கேரக்டர், ஸோ அது எப்படி இருந்தது சார்? பெரியப்பா இந்த படத்துல வந்து நீங்க யோகி பாபு அவரை பார்க்கும்போது ஒண்ணு தெரியும், இது வரைக்கும் நீங்க யோகி பாபுன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவரு நடிச்சிருக்காரு. ஒரே ஸ்கெடியூல்ல ஷூட் போயிருக்கோம், அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஒரே ஸ்கெடியூல் அவரும் வந்தாரு. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பிளஸ்ன்னு தான் சொல்லணும். யோகி பாபு அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 நாள் தெரிஞ்சிச்சு இது எப்போ நான் பண்றது இல்லை அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப அழகா ஒன்று பண்ணி கொடுத்து. அதான் இந்த படம் பார்க்கும்போது இப்போ இந்த இதுல கமெண்ட்ஸ் நம்ம ட்ரைலர் டீசர்ல கமெண்ட் வருது, யோகி பாபு இல்லாத ஒரு படம் இல்லை, யோகி பாபு இல்லாத ஒரு படம் இல்லை. யோகி பாபு இல்லாத ஒரு படம் இப்ப இல்ல, ஆனா யோகி பாபு சாரை பார்க்காத ஒரு வகையில நீங்க இதுல பாப்பீங்க அப்படின்றது தான் இருக்கும். விஜய் சேதுபதி சார் வந்து நம்ம படத்தை வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வர போறாரு. ஏன்னா சீனி ராமசாமி சாரோட இன்ட்ரோ பண்ணப்பட்ட ஒரு இயக்குனர். ஸோ அதுக்கடுத்து நீங்க இன்ட்ரோ ஆகுறீங்க. ஸோ இந்த மொமெண்ட் எப்படி கிரியேட் ஆச்சு? சீனு சார் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. சேதுவன் ஆகும்போது சேதுவன் வந்து சீனு சார் கேட்டதுக்காக தான் வந்தாங்க. ஸோ அப்படி வரும்போது இன்னும் சொல்ல போனா என்னால எதையுமே ப்ராசஸ் பண்ண முடியல இப்போ வரைக்குமே. அடுத்தடுத்து வேற வேலைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப எனக்கு இந்த கடைசி ஒரு 2 மாசத்துல என்னென்ன நடந்துச்சுன்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நான் அதை உட்காந்து ப்ராசஸ் இதெல்லாம் நடந்துச்சா நமக்கு அப்படின்னு ப்ராசஸ் பண்ணும் போல. இது இப்போ இன்டர்வியூ போயிட்டு இருக்கும் போது எனக்கு அடுத்து இப்போ ஃபாலோஅப்ஸ் என்ன இருக்குன்றது பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படிதான் இருக்கு. பட் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இப்போ எனக்கு நேற்று முந்தானேற்று இன்டர்வியூலாம் போகும்போது சேது நான் ஆல்ரெடி இந்த ஸ்டேஜ்ல சொன்னது பாஸ்ட் ப்ரெசென்ட பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னது வந்து இப்ப எல்லாருக்கும் அது தெரியுது அப்படின்றதே வந்து இன்டர்வியூல ஒவ்வொருத்தரும் அந்த கேள்வி கேட்கும் போதுதான் தெரியுது. அப்புறம் தான் இவங்க எடுத்து காமிக்கிறாங்க, இங்க பாரு இன்ஸ்டால பாரு எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு காமிக்கும் போதுதான் எனக்கு தெரியுது இதுவா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. அப்படி அவர் ஒரு வார்த்தை சொன்னது வந்து அதான் ஒரு 15 நிமிஷத்துல என்னை பார்த்துட்டு அவரை அப்படி அவரு பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்னு சொன்னது வந்து அவரோட மனப்பான்மையில வந்து அவரு ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாரு. அது நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் தரும்ல.
ஓகே இவரு நம்மள இப்ப அவர் அப்படி சொல்றாருன்னா நம்மள நம்புறாருன்னு அர்த்தம். அவர் நம்மள நம்புறாருன்றப்ப ஒரு கான்பிடன்ஸ் தரும்ல, அந்த கான்பிடன்ஸோட ஓடிட்டு இருக்கேன். படத்தோட டீசர்லையும் சரி ட்ரெய்லர்லையும் சரி முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து யூனிக்காக இருந்தது. அதாவது நீங்கள் குட்டி புள்ளியை தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை பற்றி சொல்ல முடியுமா? குட்டிப்புலி வந்து குட்டிப்புலி அண்ணன், அவர் என்னோட வயசு பெரியவர் ஆக்சுவலி. குட்டிப்புலி அண்ணன் வந்து எப்படி படத்துல வந்து ஒரு அந்த கேரக்டர் எப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து அவரை வந்து இப்போ என் கூட வேலை செய்யறவன்னு சொல்றதா, இல்ல கூட பிறந்தவன்னு சொல்றதா, இல்ல கூட இருக்க ஃப்ரெண்டுன்னு சொல்றது, எல்லாமே சேர்ந்து ஒருத்தர் இருப்பான் நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே. அந்த மாதிரி ஒருத்தர் தான் அறிவுன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப புத்திசாலியான கேரக்டர். ஸோ இந்த படத்துல ட்ரெய்லர் அண்ட் டீசர்ல வந்து எமோஷனலாவே இருக்கு. ஸோ படத்துல ஹியூமர் வந்து நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா, ஹியூமர் நிறைய இருக்கு, அதை கொஞ்சம் மறைச்சு வச்சிருக்கோம். ஹியூமர் இருக்கு. இது வந்து இப்போ ஓக்லாண்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல செலக்ட் ஆயிருக்கு. உடனே இப்ப எல்லாருக்குமே ஒரு கட்டமான ஃபெஸ்டிவல் படமான்ற ஒரு இது இருக்கு. அப்படி இல்லாம இப்ப இது நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஃபோக் சாங் ரிலீஸ் ஆகுது. நம்ம இது தேவதன் சொல்லி ஒரு திருநங்கையர்களுக்கான ஒரு அவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது. படத்துல வந்து குட்டி புள்ளியும் இருக்காரு, யோகி பாபுன்னு இருக்காரு. ஸோ அந்த காமெடி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. லவ் இருக்கு, ஃபேமிலி ட்ராமா இருக்கு, எல்லாமே கலந்த படம் தான் கோழிப்பண்ணை செல்லதுரை. ஒருத்தன் வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே இதுல இருக்கும். ஸோ ஃபைனலாக கோழிப்பண்ணை செல்லதுரை வந்து மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் தரப்போகுது? நீ தனியா இல்லை, உனக்குன்னு இந்த உலகம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு தான் கோழிப்பண்ணை செல்லதுரை. ஸோ படம் வந்து வெற்றி அடைஞ்சு செந்தாமரை, செல்லதுரை, ஜெயசுதா, ஸோ உங்களோட கதாபாத்திரமும் சோசியல் மீடியாவில் வந்து கொண்டாடட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கள். நன்றி.